நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கரூர் வந்து போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து வளகாப்பு. அவங்க பேர் பார்த்திங்கன்னா வித்யா. அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அவங்கள வந்து நேரில் வந்து பார்க்க போகிறோம். 11 மணிக்கு வளகாப்புன்னு சொல்லியிருந்தாங்களா. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே 10:10க்கு தான் கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10:51 அரவங்குறிச்சி வந்து வரப்போகிறோம். அரவங்குறிச்சிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இருக்குது. எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருக்கு. இந்த பையன் என்னை முன்னாடியே உட்கார வச்சேன். அவே விட்டா இந்த இவர் விட மாட்டாரு. கேட்குறாங்க பஸ்லேயே போயிட்டு போயிடலாம் போல இருக்குது இதுகளோட ட்ராவல் பண்ணுறது. கொடுமையாக பண்ணுறாங்க. அப்பனுக்கு அவனுக்கு போயிட்டு இருக்கோம். டோல்கேட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. யோஜி அப்படி இழுக்கக்கூடாது சாமி. மெதுவாகவும் நீ ஒன்றும் பண்ண வேணாம். எங்கள்கிட்ட வந்துட்டு இல்லை, வாண்ட வந்து தான் பெரும்பாடு படுத்துறேன். எங்கள் 2 பேர்த்தையும் பேசாமல் ஏன்டா வாங்கணுன்னு இருக்கு. ஒன்று பண்ண விட மாட்டேங்குது. லைட்டாக ஒரு தூசி பட்டாலும் ஓனு கத்து துக்கிறான். நீ என்ன பண்ற? ஒரு நாள் தொடச்சு பாரு, தெரியும். சாமி திட்டிகிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் நான் பஸ்ஸுக்கே போயிருந்துருக்கலாம். வண்டியை தொட்டு போனா வண்டியை நாஸ்தி ஆக்கிடுவோம். போட்டு விடுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். போலாமாங்க? இங்கே வந்துட்டோம். கரூர்னாலே கொஞ்சம் பயமாக தான் பாரு. ஏன்? 40 சம்பவம் பண்ணது யாரு? எங்கள் அண்ணன் மேலே பழைய போடப்படாம். மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர். வளகாப்புக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். வந்த உடனே ரெஜியக்காவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்தோம். நாங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துட்டு இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் இவங்களை நேரில் பார்க்குறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வித்யாக்காவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பேங்கிள் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கனக்குள்ளே க்ரௌடாக இருந்தனால சரி அவங்களாம் போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போய் அவங்கள பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்போதைக்கு அவங்க டீம் எல்லாமே டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அவங்க என்ஜாய் பண்ணதை விட நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கூட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. நம்ம இப்போயாவது போய் ஸ்டேஜில் போய் அவங்கள பார்த்துட்டு இருந்துடலாம்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்துட்டோம். கருவா ஏன் வீடியோவில் வரலன்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. கருவா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதனால தான் அவரால் அங்கே வர முடியல. ஏங்க நீங்கள் வீடியோ எடுத்தது போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்ததுக்கப்புறமா அவங்க 2 பேத்து கூட பேசிவிட்டு அவங்கள வாழ்த்திட்டு நம்ம ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டோம். ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கின உடனேயே லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு மாதிரி இருந்தது. அந்த போர்டில் ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க. அந்த ட்ரீயில் அந்த வளகாப்புக்கு வந்தவங்க கப்பிள்ஸ் வந்திருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே அவங்களோட கைரேகையை வந்து அந்த இதுலேருந்து வச்சாங்க. பெயிண்டில் நனைச்சி அவங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் நனைச்சி அவங்க வந்து இந்த ட்ரீ மேலே வந்து ஹார்ட் மாதிரி வச்சாங்க. அதை நம்மளும் வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் கருவாவும் வச்சோம். நாங்கள் 2 பேர் வைக்கிறத பார்த்துட்டு தம்பி நீங்கள் மட்டும் வைக்கிறீங்க, நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அதனால் அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. அதனால் அதையும் ஒரு கிளிப் வீடியோ எடுத்தேன். இப்போ சாப்பிட போகலான்ட்டு மேலே வந்துட்டோம். இதுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம். சரிம்மா. தண்ணியை பிடிக்க வச்சு இந்த சோத்தை உள்ள இறக்கிடுவாங்க. கிளம்பியாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.
நம்ம போகும்போது எடுக்கவே இல்லை, ஏன்னா காரில் டக்குன்னு போயிட்டோமாங்கிட்டு, அதனால இதை ப்ளக்ஸை நம்ம வந்து எடுக்கவே இல்லை. ப்ளக்ஸ் உண்மையில நல்லா இருக்குது. போகலாம். சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது உங்களை பார்த்ததுல. ரொம்ப ஹாப்பி. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் க்ரோ ஆகிட்டே இருங்க. காலையில் நம்ம போகும்போது இந்த வண்டி கவுண்ட் இருந்தது, இன்னும் அதை எடுக்கல, அப்படியே தான் வச்சுருக்காங்க. போயிட்டுருக்கோம். எங்கனக்குள்ள போயிட்டுருக்கோம்? ஆரம்பிச்சுட்டு உள்ளிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்குதுங்களா? ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மழைலாம் இருக்காது. ரோடாக ஆக்கிடுவாங்க எல்லாத்தையும். அதுக்குள்ளே ரோடு போட்டுருவாங்க. மழையே கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோடனே நான் வியர் பண்ணியிருந்தேன் ஆரத்தை வந்து கழட்டி வச்சிட்டேன். நான் வியர் பண்ணியிருக்க ஆரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆரம் தேவைப்படுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்து போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. நம்ம வளகாப்புக்கு போயிருந்தபோது இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. நம்மலாம் கிராமத்தில் வளகாப்பெல்லாம் வச்சோம்னா தட்டு வச்சு தட்டில் வெத்தலை பார்த்து அப்புறம் குங்குமம் அந்த தாலிகை இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வளையல் 2 வளையல் வச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா? தம்பி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டான், நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. பேபி ஷவர் ஃபங்க்ஷன் போட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட நேம் போட்டு போட்டிருக்காங்க ஒரு அட்டை மாதிரி. அதுக்கு அடுத்தது 4 வளையல், வெத்தலை, பாக்கு, பூவு. பாக்கு சாப்பிடுவாரு. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து இருந்தது. தம்பி வந்து அதை எடுத்துட்டான். இதில் இருக்கும் காண்கிறவங்களுக்கு. க்யூட்டாக யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு முட்டாயும் போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. சரி 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 போ. அது வந்து தம்பி ஓப்பன் பண்ணிட்டனால அதில் ஃபுல்லாக இல்லை. இப்போ நான் அதை காமிப்பேன். வெத்தலை, பாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் மாதிரி கன்சீவாக இருக்கும்போது இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொம்மை போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்காங்க. அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இது ஒரு விளையாட்டா உனக்கு? வளைகாப்பு, வளைவி, ரோஸு, பாக்கு எல்லாமே இருக்குது. இந்த டப்பாவை பார்த்திங்கன்னா நம்ம கடுகு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். நம்ம அஸ்வின் சார் வளகாப்புக்கு போயிட்டு வந்தபோது 2 டப்பா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இதே மாதிரி கலர் தான், ஆனால் வேறு டிசைன். இது வேறு டிசைன். ஒரு கேரி பையும் கொடுத்துருந்தாங்க. இது கேரி பை கிடையாது, துணி பை தான். தாய்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ற இடத்துல எடுத்து போட்டால் ஆலப்பழம் இருக்கு. மீனா யூஸ் பண்ணாத பை அது. யூஸ் பண்ணாத பை, குப்பை, தொப்பை. ஐயோ கடவுளே, கடவுளே கடவுள், எங்கிட்ட இருக்கிற அவனும் இல்லை யோசிக்கிற. ஆன் த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போகல இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.